வெயில் காலத்தில் டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கோங்க, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1½ கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்குங்க 2 தடவை. கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுருங்க. கீரையை ஒரு சிலர் குக்கரில் வைப்பாங்க. குக்கரில் வைக்காதீங்க, டேஸ்ட் அவ்வளோவா நல்லா வராது. நம்ம சட்டியிலே வைக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம் கீரை. பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கூட பண்ணுங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். கீரையை இந்த மாதிரி இலையை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு, ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த மாதிரி வெந்து வந்ததோட நம்ம கழுவி வச்சுருந்த கீரையும் அதோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் சலசலன்னு இருக்கும், அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் இப்போ சீரகம் சேர்த்துருக்கேன். தேவைக்கு பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கோங்க, நான் பச்சை மிளகா சேர்த்துக்கல, காரம் வேணான்ட்டு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். பருப்பு கீரை எல்லாமே இப்போ வெந்து ரெடி ஆயிடுச்சு. திருவண்ண தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு வத்தல் கிள்ளி சேர்த்து வதக்குங்க. நல்லா செவந்து வரட்டும். அதோட 2 வெள்ளைப்பூடு தோலோடு தட்டி சேர்த்துக்குங்க. நல்லா செவந்து வரவும் கீரையோடு சேர்த்துட்டிங்கன்னா வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு ரெடி. இது சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.